டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அகரோல இங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் மாப்பிங்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது உண்மையாலேயே வந்து மத்த மாப்பிங் கம்பேர் பண்ணும்போது எந்த வகையில வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வாங்கணும் அப்படின்றது ரீசன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா செம பெருசா இருக்கு ஆக்சுவலா பாக்ஸ். பாருங்க, இதுல மாப்பை வந்து செட் பண்றதுக்கான ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பவர் அடாப்டர். இங்க பாருங்க, பவர் அடாப்டர். அந்த மாப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இது வந்து யூசர் மேனுவல், எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ப்ராடக்ட் அசம்பிளி, எப்படி வந்து சார்ஜ் பண்ணணும், எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதை கிளியராக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட், காரிடார், பாத்ரூம், கிச்சன், லிவிங் ரூம், கார் கிளீனிங் கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து அந்த மாப் நல்லா உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, தனித்தனி ரெண்டு கொடுக்குறாங்க. அதுவே வந்து அவங்களே ரெண்டு போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இதை வச்சு இங்கே பாருங்க, இது உள்ள நம்ம வந்து தண்ணி வாட்டர் வந்து லிக்விடை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து 30 வாட்ஸு. அதுக்கப்புறம் மாடல் வந்து ரிஜென்சி மாடல் இது வந்து ஆக்சுவலாக. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, அகரோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு லைட்டும் இருக்குது. ஸோ எல்இடி லைட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேபிளை வந்து இதில் ஜஸ்ட்டு சும்மா அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பின் மாப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அன்பாக்சிங். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல தான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து இது வந்து ஜஸ்ட்டு சும்மா பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசு வேணும்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சும்மா அப்படி இந்த இடத்துல இப்படி வச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மூமெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணணும். இதோட வாட்டர் கெப்பாசிட்டி ஹோல்டிங் வந்து 175 ml வந்து இது வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் போட்டு வச்சுக்கலாம். வெறும் வாட்டர் தான் போடணும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த சோப் ஆயிலெலாம் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் மாப் பண்ணும்போது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சொல்யூஷன்ஸும் உள்ளே வந்து 175 ml வரைக்கும் நீங்கள் உள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். இங்கே கீழே வந்து ரொட்டேஷன் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து 150 RPM வந்து சுற்றும். இந்த பக்கம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க, ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி 150 RPM வரைக்கும் இது வந்து சுற்றும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் 1 hour, அதாவது கரெக்டாக 50லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாப்பை. ஸோ 5 ரூம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வரைக்கும் கெப்பாசிட்டி வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நல்லா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமாக இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 5000 ரூபாயில் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் மாப் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு, நான் ஏன் இதை வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் பிராண்டட் இதுக்கு அடுத்த பிராண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போனீங்கன்னா RPM ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி அவங்க கொடுக்குற எல்லாமே சேம் தான். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பிராண்ட்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. இன்னொரு விஷயம் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து வெறும் 4 to 5 hours ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். ஸோ சும்மா அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். 4 to 5 hours ஃபுல் 2200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதில் கொடுக்குறாங்க. சரிங்களா, நான் இப்போ வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இது டவுன்வர்டில் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நல்லா பெரிய சைஸு, நல்லா இவ்வளோ லென்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணி சும்மா அப்படி அழுத்திட்டு அப்படி வச்சுட்டு ஒரு லீப் அப்படியே விட்டுருங்க. அதே வந்து லாக் ஆகிடும், மேலேயும் கீழேயும் போகாது. இங்கே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே அழுத்தினீங்கன்னா தான் நான் ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் காட்டின மாதிரி அந்த ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாப்பை வந்து ஈஸியாக வந்து
நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். உள்ள வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, அவங்க மெஷரிங் கப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 80 ml வரைக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி 2 தடவை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 160. ஸோ 160 வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ml எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற்றலாம். பட் மேக்ஸிமம் 175 ml தான் இது வந்து ஹோல்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை வந்து வச்சு நீங்கள் ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணி அது உள்ள வந்து நீங்கள் வாட்டர் வந்து போட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போட்டுட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். இப்போ நான் காமிச்சா மாதிரி உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பால் ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ரொட்டேட் பண்ணலாம். டிகிரி வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நார்மல் மாப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய பேர், நான் ஈஸியாக தொடச்சிட்டு போயிடுவேன், நீ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அது வந்து இது வந்து எடுத்துரும். அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் எஃபர்ட் நிறைய போட வேண்டியது இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. 30 வாட் தான் வந்து இது பவர் கன்சியூம் பண்ண போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 hour வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு எங்கேயும் ஒயர்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து கார்ட்லெஸ்ஸு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஒரு 4000 ரூபாய் ரேஞ்சில் வர்றது வந்து நல்லா கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இப்போ தண்ணி போட்டுட்டு மாப் பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு ஆன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுவே வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் பண்ணுது பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணுன்னா அது ஸ்விட்ச் இருக்குது. வாட்டர் ஸ்விட்ச் ஸ்ப்ரே பண்ணால் இதுவாகும். ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் கலரில் வந்து லைட் எரியும். இந்த லைட்டும் பாருங்கள் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ள பெட்டு கீழெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து மோடு கொடுத்துருக்கலாம். பட் ஸ்பீட் மோடு இதில் கிடையாது. பட் 4000 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கறதுல கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் இதே 15,000 20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலுக்கும் கொடுப்பாங்க. ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஸ்பீட் மோடு 1 தான். ஸோ அது வந்து ஒரு சின்ன மைனஸு. அதேமாதிரி ரொட்டேஷனல் கெப்பாசிட்டி வந்து 150 RPM தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோட்டார் சவுண்ட் வந்து 70 டெசிபிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்ப லோ நாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே வருங்க, வாட்டர் எப்படி ஃபில் பண்ண சொல்லிடுறேன். இதில் தான் நீங்கள் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மெஷரிங் கப்பில் 2 தடவை ஊற்றிருங்க. அவ்வளோதான். வாட்டரை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவே நிற்கிது பாருங்கள். நம்ம மாப் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு வந்து செவுத்தில் தான் முட்டு கொடுக்கணும் கிடையாது. அதுவே வந்து சும்மா அப்படி வச்சாலே அது வந்து நிற்கும். வாட்டர் ஸ்ப்ரே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ வாட்டர் ஸ்ப்ரே வந்து நான் இப்போ பட்டன் அழுத்துறேன். ஸோ இங்கே வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ரே ஆகுதுங்களா? இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணும்போது நீங்கள் இப்படி அழுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. அதுவே வந்து எடுத்துகிட்டு போகும். நான் லைட்டாக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். பாருங்க, அதுவே என்னை இழுத்துட்டு போகுது பாருங்கள். இல்லை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது இங்கே வரும். இங்கே பாருங்கள், நீங்களே அழகாக இப்படி இப்படி நீங்கள் இப்படி திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து அப்படியே தள்ளிட்டே போயிடலாம். அது பாருங்கள், நான் சும்மா லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், செவத்துக்கிட்ட எல்லாம் போகணும் அப்படின்னா இடிச்சிக்குமா அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல. லைட்டாக புல் பண்ணாலே போதும். இங்கே பாருங்க, நான் ரொம்ப லைட்டாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மாப் பண்ணுறதுலையே உங்களுக்கு ஸ்டீம் மாப்பிங் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வேக்கம் மாப்பிங் இருக்குது. வேக்கம் பண்ணிவிட்டு அதை வந்து மாப் பண்ணணும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வராது. 4000 ரூபாயில் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்பின் மாப்பு ஜஸ்ட்டு சும்மா ஒரு, நான் இப்போ லைட் இல்லாத இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி இருக்கு பாருங்க லைட் பவரு. இங்கே பாருங்க,
க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. காரில் அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூமில் கூட டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கும். 1 hour கிட்ட நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எஃபிஷியண்ட்டாக அது வந்து யூஸ் பண்ணுது பாருங்க. நான் இப்போ மாப் பண்ண இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க தண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. நம்ம நார்மலாக வச்சு துடைக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் சில இடத்துலலாம் சரியா பண்ணாது. பட் இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. இங்கே பாருங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ கீழே பாருங்க. இது வந்து இன்னொரு விஷயம், இந்த மாப்பில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ட்ரேல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்து மாப்பை வச்சுட்டு அந்த கீழே இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே கொடுப்பாங்க. அது வந்து 40,000 50,000 சொல்லுவாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. சீரியஸாக நீங்கள் நார்மலாக இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இன்னொரு விஷயம், இந்த மெட்டீரியலும் வந்து நல்லா அழுக்கத்தை ஈஸியாக வந்து எடுத்துகிற மாதிரி தான். நீங்கள் இதை ஒரு தடவையும் இதை எடுத்துகிட்டு காய வச்சு க்ளீன் பண்ணி திருப்பி மாட்டிக்கலாம். இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மாப்பு தேவைப்படுறவங்களும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.